தண்ணீரை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், இதில் நம்ம எண்ணங்களை பதிய வைக்கிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நினைக்கிற விஷயங்கள் எப்படி கொண்டு வர முடியுன்ற வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எதெல்லாம் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம குடிக்கிற தண்ணியில் நம்ம எண்ணங்களை பதிய வச்சு நம்ம குடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே சுலபமான ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இதை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பெனிஃபிட் நீங்கள் இதில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழுசாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முதல் விஷயம், நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுற இந்த தண்ணீர் வந்து சுடு தண்ணியாக இருக்கக்கூடாது. அதாவது ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணியில் வந்து அந்த எனர்ஜின்ற ஒரு விஷயம் இருக்காதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிராணான்னு சொல்லுவோம் இல்லையா, உயிர்ன்ற ஒரு விஷயம் தண்ணி இல்லாமல் போயிடும். அதனால் ஹீட் பண்ண வாட்டரை இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இது நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம். இது வரைக்கும் நான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணதில்லை. பட் பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, சுடு தண்ணியை நீங்கள் இதுக்கு பயன்படுத்த முடியாது. நார்மல் வாட்டர் இல்லை நீங்கள் மேபி கோல்ட் வாட்டர் தான் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் நீங்கள் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், இந்த தண்ணீர் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. எவ்வளவோ தூரம் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி யார் கையிலோ மாறி உங்ககிட்ட வந்து சேருது. அப்போது இதை ஹேண்டில் பண்ணவங்களுடைய எண்ணமும் இந்த தண்ணியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இல்லை சில நேரங்கள் நம்ம வந்து வாட்டர் பாட்டில் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி குடிப்போம். அப்போது அவங்களோட லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கோ அதை இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க எண்ணத்தை இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போது தண்ணீர் உங்ககிட்ட வரும்போது எப்போவுமே நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டு தான் குடிக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்போ எப்போ தண்ணீர் குடித்தாலும் சரி, இன்னொருத்தர்கிட்ட வாங்கி குடித்தாலும் சரி, 5 செகண்ட் அந்த 10 செகண்ட் அந்த ப்ராக்டிஸை யூஸ் பண்ணி உங்களோட எண்ணங்களை இந்த தண்ணியில் பதிய வைக்காமல் குடிக்காதீங்க. அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா. அடுத்தது, நீங்கள் ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும் போதும் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதில் பதிய வச்சுட்டு குடிச்சிட்டா சரி. அதாவது நீங்கள் ஜாப் பற்றி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு இன்றைக்கி கிடைச்ச ஜாபுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க் பண்ணி குடிக்கிறீங்கன்னா, அதே நேரத்தில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் பதிய வைக்க முயற்சி பண்ண வேணாம். ஸோ ஒரு தடவைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 15-20 தடவை தண்ணி குடிப்போம். அதனால் ஒரு தடவைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் அதை இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு குடிச்சிக்கோங்க. அடுத்த விஷயம், தண்ணீரை கையில் வச்சுட்டு நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளே அறியாமல் நிறையா விஷயங்களை இமேஜின் பண்ணி ரொம்ப நேரம் தண்ணியை ஹோல்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன், 5லேருந்து 10 செகண்ட்க்கு மேலே தண்ணியை ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எண்ணங்களில் என்னென்ன விஷயங்கள் ஓடுதுன்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போது உங்கள் எண்ணங்கள் எப்படி நிறைவேறுது, அதுக்கு எப்படி சந்தோஷப்படுறீங்க, இன்றைக்கி அது நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு 5லேருந்து 10 செகண்ட்குள்ளே யோசித்து இந்த தண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கு மேலே இமேஜினேஷன் போக விட்டிங்கன்னா ரேண்டம் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் 5 to 10 செகண்ட்ஸ்க்கு மேலே தண்ணியை ஹோல்ட் பண்ணவே கூடாது. கடைசி விஷயம், நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ண தண்ணியும் சரி, இல்லை நீங்கள் குடிக்கிறதுக்குன்னு எடுத்துகிட்ட தண்ணியும் சரி கீழே ஊற்றாதீங்க. அதாவது உங்களோட நல்ல எனர்ஜியை, நல்ல எண்ணங்களை வேஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்போது தண்ணி குடிக்க முடியாதுன்னா அளவாக பிடிச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக பிடிச்சிட்டு இதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக தவறு. நீங்கள் ஒரு வேளை ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, தண்ணீர் வந்து புனிதம்ன்ற விஷயம் ரிலீஜியனுக்கும் அப்பாற்பட்டது. நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தோட நேச்சரான ஒரு விஷயங்களில் இதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாவே உங்களோட வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களோட தேவைகளுக்கு சரியாக பயன்படும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நன்றி.